தேர்தலே புது தேர்தல். இது வரைக்கும் தமிழ்நாடு பார்க்காத ஒரு தேர்தலாக தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர தேர்தல் இல்லை இது. இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல். ஸோ அதைத்தான் அவங்க சென்ஸ் பண்ணி 1977 எம்ஜிஆர் வந்தாமல் நாங்கள் வருவோம்னு சொல்கிறதுடைய பின்னணி இதுவாக தான் இருக்கும்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நாங்களும் கிரவுண்டில் மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு சைலண்ட்டான அண்டர் கரண்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. அதாவது ஆளும் தரப்புக்கு மேலே ஒரு அதிருப்தி, கடுமையான அதிருப்தி மக்கள் மத்தியில் இருக்குது. அந்த அதிருப்தி அப்படியே அறுவடை பண்ணுற பலம் அதிமுக கூட்டணிக்கிட்ட இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இல்லை. இதை விஜய் அறுவடை பண்ணிட்டு போகிறதுக்கு சாத்தியங்கள் நிறைய இருக்குது. அதனால் இது 5 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல் இல்லை. அதனால் போன வாட்டி திமுக, இந்த முறை அதிமுக, அப்புறம் இது இப்படி நம்ம கணக்கு போட முடியாது. இது 50 வருஷத்துக்கு ஒரு முறை வர தேர்தல். அதனால் இதில் எப்படி வாக்கு போடுவாங்கன்றது நமக்கு தெரியாது. இப்போ 40 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அத்தி வரதை நம்மளால அலைமோதின்னு போய் எப்படி பார்த்தாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இது 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுன்னா அரசியல் அத்தி வர்றது தான் விஜய். இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்போ நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது அதிசய எலெக்ஷன்.